ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கற்றுக்கொள்ள போகலாம். சென்னையின் பிரதானமான அதே சமயம் அமைதியான ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியில் பல ஏக்கர் நிலப்பரப்பில் வானுயர்ந்து நின்றது அந்த மாளிகை. அதன் பெயர் ஆர்வி ஹெவன். வெளியிலிருந்து பார்த்தால் அது ஒரு வீடு போல தெரியாது. ஏதோ ஒரு வெளிநாட்டு அருங்காட்சியகம் போல பிரம்மாண்டமாக இருக்கும். வீட்டின் நுழைவாயிலில் இருந்த அந்த இரும்பு ராட்சச கதவுகள் திறக்கும் போதே அதிகாரத்தின் வாசம் வீசும். நீண்ட டிரைவேயின் இருபுறமும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அலங்கார செடிகளும் நந்தவனமும் அந்த வீட்டின் பிரம்மாண்டத்தை பறைசாற்றின. மாளிகையின் உள்ளே நுழைந்தால் தரையில் பதிக்கப்பட்டிருந்த விலையுயர்ந்த இத்தாலிய பளிங்கு கற்கள் பார்ப்பவரின் பிம்பத்தை அப்படியே பிரதிபலித்தன. அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் வைக்கப்பட்டிருந்த கலைப்பொருட்கள் அனைத்தும் பல கோடிகளை பேசின. அந்த பிரம்மாண்ட மாளிகையின் வரவேற்பறையில் ஒரு நவீன ராணியைப் போல அமர்ந்திருந்தார் ராஜேஸ்வரி. அவர் அணிந்திருந்த காஞ்சிபுர பட்டுப்புடவையும் கழுத்தை சுற்றியிருந்த வைர ஆரமும் அவர் ஒரு பெரும் பணக்கார குடும்பத்தின் ஆளுமை என்பதை சொல்லாமல் சொல்லின. கையில் ஒரு பிஸ்னஸ் மேகசினை வைத்து பார்த்து கொண்டிருந்தாலும் அவரது கவனம் முழுவதும் வீட்டை சுற்றியே இருந்தது. ராஜேஸ்வரியை பொறுத்தவரை இந்த மாளிகையில் ஒரு சிறிய தூசி கூட அவருக்கு தெரியாமல் விழக்கூடாது. அப்போது மாளிகையின் ஒரு ஓரத்தில் ஏதோ ஒன்று உடையும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் அந்த பெரிய ஹால் முழுவதும் எதிரொலித்தது. ராஜேஸ்வரியின் புருவங்கள் சுருங்கின, இதழ்கள் கோபத்தில் துடித்தன. கையில் இருந்த மேகசினை சோஃபாவின் மீது வீசியவர் எழுந்து அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தார். அவரது காலணிகளின் சத்தம் அந்த மாளிகையின் அமைதியை கிழித்தது. அங்கே சமையலறைக்கு அருகில் உள்ள ஒரு மேஜையின் கீழே ஒரு இளம் வேலைக்கார பெண் மண்டியிட்டு அமர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளது காலடியில் லண்டன் ஏலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பழங்காலத்து நீல நிற பீங்கான் குவளை துண்டு துண்டாக சிதறி கிடந்தது. மேடம், என்னை மன்னிச்சிருங்க, அதை க்ளீன் பண்ணும்போது தெரியாமல் கை தவறி என்று அவள் தேம்பி அழுது கொண்டே சொல்ல வந்தாள். ராஜேஸ்வரி அவளது பேச்சை முடிக்க விடவில்லை. அருகில் சென்றவர் மின்னல் வேகத்தில் அந்த பெண்ணின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டார். அந்த அறை அந்த பெண்ணின் கன்னத்தில் மட்டுமல்ல, அந்த வேலையாட்கள் அனைவரின் இதயத்தையும் நடுங்க வைத்தது. ஏண்டி, என்ன சொன்ன? தெரியாமல் கை தவறி விழுந்துருச்சா? இதை எவ்வளோ ஆசையாக லண்டன்லேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? இப்படி போட்டு உடைச்சிருக்க. இதோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட 7 தலைமுறை இந்த வீட்டில் நாய் மாதிரி உழைச்சாலும் இந்த பொருளை உன்னால் வாங்க முடியுமா என்று ராஜேஸ்வரி கர்ஜித்து கொண்டிருக்க, சாரி மேடம், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்க என்று அழுது கொண்டே அந்த பெண் அவர் காலில் விழப்போனாள். ராஜேஸ்வரி அருவருப்புடன் பின்வாங்கினார். ஏச்சி, என் காலை தொடுறியா? என் காலை தொடுறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். இதுக்கு மேலே என் கண்ணு முன்னாடி நின்ன உன்னை என்ன பண்ணுவேன் தெரியாது. முதல்ல வெளியே போடி என்று ராஜேஸ்வரி கூற அந்த பெண் அழுது கொண்டே வெளியேறினாள். ராஜேஸ்வரி தனது வைர மோதிரத்தை சரி செய்தபடி ஒரு ஏளன பார்வையை வீசினார். பணமும் அதிகாரமும் ஒருவரை எவ்வளவு கல்நெஞ்சக்காரராக மாற்றும் என்பதற்கு ராஜேஸ்வரியை சாட்சி. அப்போது மாடியிலிருந்து இறங்கி வந்தார் ரத்னவேல், ராஜேஸ்வரியின் கணவர். சாந்தமான முகம், ஆனால் அதில் ஒரு சோர்வு தெரிந்தது. என்ன ராஜி இது, காலங்காத்தில் இப்படி கத்திட்டு இருக்க? அந்த பொண்ணு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, அதுக்கு நீ இப்படியா என்று நிதானமாக கேட்டார். ராஜேஸ்வரி அவரை முறைத்து பார்த்தார். நீங்கள் சும்மா இருங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னாதான் புரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பை கூட நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டா இவங்களாம் நம்ம தலை மேலே உட்காந்துருவாங்க. இவங்களெல்லாம் இந்த மாதிரி தான் டீல் பண்ணணும், இல்லை நம்ம கௌரவம் என்னாகிறது என்று கர்வத்துடன் சொன்னார். ரத்னவேல் ஒரு பெருமூச்சு விட்டார். இவளை திருத்த முடியாது என்பது அவருக்கு தெரியும். அவர் ராஜேஸ்வரியை எதிர்த்து பேச மாட்டார், ஆனால் அவரது செயல்களையும் ரசிப்பதில்லை. சரி, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங், நான் சீக்கிரம் போகிறேன். விக்ரம சீக்கிரம் கிளம்பி ஆஃபீஸ் வர சொல்லு என்று கூறிவிட்டு ரத்னவேல் அங்கிருந்து புறப்பட்டார். ராஜேஸ்வரி அங்கிருந்த மற்றொரு வேலைக்காரனை பார்த்து,
தனது விரலால் சொடக்கு போட்டு கூப்பிட்டார். அந்த சத்தம் கேட்ட அடுத்த நொடி அந்த வேலைக்காரன் பதற்றத்துடன் அவர் முன்னால் வந்து கைகளை கட்டிக்கொண்டு குனிந்து நின்றான். ஆமாம், விக்ரம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அது ஐயா ஜிம்மில் இருக்காருமா. சரி சரி, என் பையன் ஜிம்ல இருந்து சீக்கிரம் வந்துடுவான். அவன் வர்றதுக்குள்ள கீழே கார் ரெடியாக இருக்கணும். அந்த புது ரோல்ஸ் ராய்ஸ் கார் எடுக்க சொல்லு. அதில் ஒரு சின்ன தூசி கூட இருக்கக்கூடாது, புரியுதா என்று அதிகார குரலில் கட்டளையிட்டார். அவன் தலை தெறிக்க ஓடினான். ராஜேஸ்வரியின் பார்வையில் ஒருவித கர்வம் மின்னியது. அதே சமயம் அந்த மாளிகையின் மற்றொரு பகுதி, அது விக்ரமின் தனிப்பட்ட தளம். அவனது அறை ஒரு சாதாரண அறை அல்ல, ஒரு நவீன கோட்டை என்று தான் சொல்ல வேண்டும். முழுக்க முழுக்க கருப்பு மற்றும் சாம்பல் நிற தீமில் வடிவமைக்கப்பட்ட அந்த அறையில் நுழையும் போதே ஒருவித குளிர்ச்சியும் கம்பீரமும் ஒரு சேர தாக்கும். ஒரு சுவரில் அவனது பிசினஸ் சாதனைகளுக்காக பெற்ற விருதுகளும், மற்றொரு சுவரில் அவன் குதிரை ஏற்றம் மற்றும் துப்பாக்கி சுடுதலில் பெற்ற பதக்கங்களும் அலங்கரித்தன. அறையோடு இணைந்திருந்த அவனது பிரம்மாண்டமான ஜிம்மில் விக்ரம் தீவிரமான பயிற்சியில் இருந்தான். 6 அடி உயர காலை, வியர்வையில் நனைந்த அவனது கட்டுமஸ்தான தேகம் அவனது உழைப்பை சொல்லியது. புல்லப்ஸ் எடுக்கும்போது அவனது தோல் தசைகள் விரிந்து கொடுத்து நரம்புகள் புடைக்க அவன் ஒரு போர்க்களத்து வீரனைப் போலவே காட்சியளித்தான். அவனது கண்கள் மிகவும் கூர்மையானவை. அதில் ஒருவித குளிர்தன்மை எப்போதும் குடிக்கொண்டிருக்கும். எதையும் எளிதில் வெளிக்காட்டாத அந்த இரும்பு மனிதனின் இதயம் தொழில்துறையில் பலரையும் நடுங்க வைக்கும் ஒன்று. கடைசி செட்டை முடித்துவிட்டு அங்கிருந்து வெள்ளை நிற துண்டை எடுத்து வியர்வையை துடைத்தபடி நிமிர்ந்தான். அவனது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஜிம்மிலிருந்து நேராக தனது வாக்கின் கிளாசெட் பகுதிக்கு வந்தான். அங்கு வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த விலையுயர்ந்த சூட்கள் ஒவ்வொன்றும் பல லட்சங்கள் மதிப்புள்ளவை. சரியாக 20 நிமிடங்களில் அவன் அலுவலகத்திற்கு தயாராகி வெளியே வந்தான். வெள்ளை நிற சட்டை, கருப்பு நிறத்திலான ஆர்மனி கோட் சூட், கையில் பல லட்சம் மதிப்புள்ள ரோலக்ஸ் கடிகாரம், கடைந்திருந்த தலைமுடியை சரியாக வாரியிருந்தான். அவன் அணிந்திருந்த பெர்ஃப்யூமின் வாசம் அவன் வருவதற்கு முன்பே அந்த பகுதியை ஆக்கிரமித்தது. மேஜையில் இருந்த தனது லேப்டாப் ஐஃபோனை எடுத்துக்கொண்டு படிக்கட்டுகளில் இருந்து கீழே இறங்கி வந்தான். அவனது ஒவ்வொரு அடியிலும் ஒரு ராஜ நடை தெரிந்தது. ஹாலில் அமர்ந்திருந்த ராஜேஸ்வரியை கண்டதும் அவனது முகத்தில் ஒரு சிரிப்பு மின்னியது. ராஜேஸ்வரிக்கு தன் மகன் என்றால் உயிர். அவனும் தன் தாயிடம் மட்டும்தான் சற்று பணிவாக நடப்பான். நேராக தனது தாயிடம் சென்றவன் குனிந்து அவரை தழுவிக்கொண்டு கன்னத்தில் ஒரு முத்தமிட்டான். குட் மார்னிங்மா. டே விக்ரம், இந்த கோட் சூட் உனக்கு ரொம்ப கிளாஸியாக இருக்குடா. என் பையனுக்கு என்ன போட்டாலும் அழகாக தான் இருக்கும். மா, அது இருக்கட்டும், நீங்கள் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்பா முன்னாடியே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. உன்னை சீக்கிரம் வர சொன்னார். வெளியே கார் வெயிட் பண்ணுது, பார்த்து பத்திரமா போய் என்ன என்று கூறியபடி அவன் சட்டையை சரி செய்தார். ஓகேம்மா, ஈவினிங் வந்து உங்களை பார்க்குறேன் என்று கூறிவிட்டு தனது சன்கிளாஸை அணிந்து கொண்டு வெளியே நடந்தான். கார் கதவை திறந்துவிட்ட டிரைவரிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் உள்ளே அமர்ந்தான். கார் அந்த பிரம்மாண்டமான மாளிகையை விட்டு வெளியேறும்போது ஒரு பெரும் புயல் நகர்வதைப் போல இருந்தது. ஆர்வி எம்பையர்ஸ் கட்டிடத்தை நோக்கி கார் பாய்ந்து கொண்டிருந்தது. விக்ரமின் அந்த பனிப்பாறை போன்ற உலகத்திற்கு நேர் எதிராக சென்னையின் ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் வசிக்கும் பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் 2வது தளத்தில் இருந்தது அந்த அழகான வீடு. அந்த வீட்டின் கதவை திறந்தாலே ஒருவித நறுமணமும் சந்தோஷமும் ததும்பும். சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த வண்ணமயமான ஓவியங்கள், ஜன்னலோரம் காற்றில் ஆடிக்கொண்டிருந்த விண்டோ ஸ்கிரீன்கள் என அந்த வீடே ஒரு குட்டி ஸ்வர்க்கம் போல காட்சியளித்தது. அங்கே விக்ரமின் வீட்டில் இருந்த அந்த பயங்கரமான அமைதி இங்கே இல்லை. மாறாக ஒரு அழகான பரபரப்பு நிலவியது. சமையலறையில் இருந்து குக்கரின் விசிலுக்கும் தோசைக்கல்லில் மாவு ஊற்றும் சத்தத்திற்கும் நடுவே சாந்தி அவசர அவசரமாக இயங்கிக் கொண்டிருந்தார். ஏ காவியா, மணி 8 போகுதுடி, இன்னும் கிளம்பாம இருக்க? சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்புனா கேட்குறியா? அதுக்கப்புறம் வேன் வந்துருச்சுன்னு அப்படியே சாப்பிடாம கூட ஓடுறது.
ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு என்று சமையலறையில் இருந்தே அன்பு கட்டளை பிறப்பித்து கொண்டிருந்தார். 12ஆம் வகுப்பு படிக்கும் காவ்யா ஒரு கையால் தனது தலையை வாரிக்கொண்டே மறு கையால் புத்தகங்களை அடுக்கி வைத்து கொண்டிருந்தாள். அம்மா, எப்போ பார்த்தாலும் என்னையே திட்டுறீங்க. தியாக்காவை பாருங்க, இன்னும் தூங்கி எந்திரிக்கவே இல்லை. அவளை மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னை மட்டும் சீக்கிரம் எந்திரின்னு டார்ச்சர் பண்ணுறீங்க. ஏண்டி அதிக பிரசிங்கு, பாவண்டி உங்கள் அக்கா, எப்போ பார்த்தாலும் அவ கூடயே என போடு. நேற்று அவள் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தா. கொஞ்ச நேரம் அசந்து தூங்குனா என்ன இப்போ? அவள் இந்த வீட்டுக்காக எவ்வளோ உழைக்கிறா. பாவண்டி, அவள் அவ்வளோ கஷ்டப்படுறா. தூங்குனா தூங்கிட்டு போட்டுமே. என்னம்மா, என்ன கஷ்டப்படுறா? அவளுக்குன்னு ஸ்கூட்டி, தனியாக ஐஃபோனு, அவள் ஜாலியாக தானே இருக்கா என்று காவ்யா பேசி கொண்டிருக்க தனது அரைக்கதவை திறந்து கொண்டு ஒரு தேவதையாய் வெளியே வந்தாள் தியா. விக்ரமின் கிளாசி லுக் ஒரு பக்கம் என்றால் தியாவின் மாடர்ன் அண்ட் கியூட் லுக் மறுபக்கம். ஒரு வெளிர் நீல நிற ஃபார்மல் ஷர்ட், அதற்கு பொருத்தமான கருப்பு நிற ஜீன்ஸ். அவளது இடுப்பு வரை புரளும் அலை அலையான கூந்தலை அள்ளி முடிக்காமல் அப்படியே லூஸ் ஹேராக விட்டிருந்தாள். முகத்தில் லேசான காம்பேக்ட், கண்களில் அடர்த்தியான மை மற்றும் உதட்டில் ஒரு மெல்லிய பிங்க் நிற லிப்ஸ்டிக் என மிக குறைந்த மேக்கப்பிலும் மின்னினாள் தியா. தனது மேஜையில் இருந்த லேப்டாப் பேக்கை எடுத்துக்கொண்டவள் அங்கிருந்த ஐடி கார்டை எடுத்து கழுத்தில் மாட்டினாள். அதில் பெரிய எழுத்துக்களில் ஆர்வி எம்பயர்ஸ் என்று மின்னியது. ஆம், அந்த விக்ரமின் சாம்ராஜ்யத்தில்தான் தியா ஒரு திறமையான மென்பொருள் பொறியாளராக வேலை பார்க்கிறாள். வாண்டு, காலையிலேயே என்னை பற்றி அம்மாக்கிட்ட இவ்வளோ போட்டு கொடுக்குறியா என்று காவ்யாவின் காதை திருகினாள் தியா. ஐயோ அக்கா, விடு, வலிக்குது. பாருமா இவளை என்று காவ்யா சினுங்க. ஐயோ, ஆரம்பிச்சிட்டிங்களாடி, முதல்ல 2 பேரும் வந்து சாப்பிடுங்க, சப்பாத்தி ஆறிட போகுது என்று சாந்தி தியாவிற்கு ஊட்டிவிட்டார். சீக்கிரமா, டைம் ஆச்சு. ஏண்டி, இப்படி அவசரமாக சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போகணுமா? கொஞ்சம் நிதானமாக சாப்பிட்டு போடி. இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தான் உடம்புல ஒன்றுமே ஒட்டலை. ஐயோ அம்மா, உனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு ஒரு புது ப்ராஜெக்ட், நான் தான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். கொஞ்சம் லேட்டாச்சு, அந்த ஹிட்லர் விக்ரம் என்னை வறுத்தெடுத்துருவான் என்று கூறியபடி அவசரமாக சாப்பிட்டாள். தியா சாப்பிட்டு முடித்ததும் ஹாலில் இருந்த தனது அப்பாவின் புகைப்படத்திற்கு முன்னால் ஒரு சிறிய தீபத்தை ஏற்றினாள். கண்களை மூடி தன் அப்பாவை மனதில் நினைத்தவாறு, அப்பா, இன்னைக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று மனதார வேண்டிக்கொண்டு அங்கிருந்த விபூதியை எடுத்து நெற்றியில் லேசாக வைத்து கொண்டாள். தியா, பார்த்து போடி, ஸ்கூட்டியை மெதுவாக ஓட்டு. அப்புறம் ஆஃபீஸில் ஏதாச்சும் தலைவலி வந்துச்சுன்னா டேப்லெட்லாம் போடாத. லேப்டாப்பை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும், புரியுதா? ஐயோ அம்மா, எனக்கு தெரியும். நீங்கள் மொதல் உங்கள் மெடிசனை கரெக்டாக எடுத்துக்கோங்க என்று கூறிவிட்டு தனது ஸ்கூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினாள் தியா. கீழே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது சிவப்பு நிற ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தாள். சென்னையின் அந்த காலை நேரத்து டிராஃபிக்கில் புகுந்து சென்றாள். விக்ரம் தனது ஏசி காரில் அமைதியாக செல்லும் அதே சாலையில் தியா தனது ஸ்கூட்டியில் காற்றில் பறக்கும் கூந்தலுடன் முகத்தில் ஒரு புன்னகையோடு தனது இலக்கை நோக்கி பயணித்தாள். 2 வெவ்வேறு துருவங்கள் இன்று அந்த ஆர்வி எம்பயர்ஸ் கட்டிடத்தின் ஏதோ ஒரு தளத்தில் மோத காத்திருந்தன. விக்ரமின் பனிப்பாறை போன்ற இதயம் தியாவின் இந்த துருதுருப்பான புன்னகையை சந்திக்கும் தருணம் நெருங்கி கொண்டிருந்தது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவளும் நானும் தொடர்கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.